ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 கட்டணை எல்லாரும் கை கொடுத்தீங்க. கழிக்கில மண்ணா புடியே வீடியோ கட் பண்ணுறோம். குடியரசு தின விழா 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழா நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்து ஆட்டோ முன்னணி சங்கத்தோடைய நிகழ்ச்சியாக இதை நம்ம தான் நடத்திட்டு இருக்கோம். வழக்கமாக நடக்கக்கூடிய இந்த வருஷமும் அதே போல குடியரசு தின விழா நடத்தணும். குடியரசு தின விழா அப்படின்னா என்னன்றது யாருன்னா ஒரு 2-3 பேர் யார் அதுக்கெல்லாம் தெரியுன்றது கரெக்டாக சொல்லுன்னு பார்க்கலாம். பசங்களுக்கு ஏன் இந்த நிகழ்ச்சி கொண்டாடுறோம், நம்ம ஏன் இந்த நாளில் இன்னைக்கு இதை கொண்டாடுறோம் அதுக்குன்னா ஏன்னா இந்த ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும்? யாருக்கு எதுவும் சொன்னது? சரி, ஓகே. பெற்ற நாள் சட்டங்கள் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது. அது அன்றைக்கி தான் சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். 1950 நாட்டுக்கு சட்டம் இயற்றிய நாள். அன்றைக்கி தான் குடியரசு தின விழாவை கொண்டாடிருக்கோம். சட்டம் இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் இயற்றிய நாள் வந்து 1950. அந்த நாளை வந்து நம்ம வருஷம் குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் தான் எனக்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் நாலேஜ் கிடச்சிது. தேசிய கொடி ஏற்றுவோம், இதுதான் 2 நிகழ்ச்சிக்கு ஏற்றுவோம். குடியரசு தின விழா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் கொடி, அதை அப்படியே நம்ம அந்த கொடியை வந்து விரிச்சு விடுறோம். நாள் அன்றைக்கி சுதந்திர தின விழாக்கு தான் கீழே இருந்து ஏற்றணும். நேற்று தான் எனக்கே தெரியும் கொடியில இப்படி ஒரு வரமுறை இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று தான் தெரியும். அதனால தான் இந்த வருஷம் கொடியை தூக்கி மேலேயே கட்டிட்டேன். வெறும் நம்ம அதை எடுத்து மட்டும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம நாடு நம்ம நாட்டுக்கோசரம் 1000 பேர் பல லட்சம் பேர் தான் உயிர் தியாகம் செஞ்சு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வருஷத்தில் 2 நாள். ஒன்று இந்த குடியரசு தின விழா அன்றைக்கும் நம்ம வருஷம் சுதந்திர நாள் அன்றைக்கி அவங்க தான் நினைவு கூறுவோம். குடியரசு தின விழா அன்றைக்கி தான் நினைவு கூறுவோம். நாட்டுப்பற்று மக்களுக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அந்நிய சித்தம் தான் நம்ம உள்ள மைண்டில் ஓடுது. நம்ம படிக்கக்கூடிய இன்னைக்கு படிக்கக்கூடிய கல்வி திட்டம் வந்து மெக்காலயா கல்வி திட்டம். அந்த மெக்காலயா கல்வி திட்டம் நம்ம நாட்டு கல்வி திட்டம் கிடையாது. மெக்காலயான்றது வந்து பிரிட்டிஷ்காரங்க ஏற்படுத்தக்கூடிய கல்வி திட்டம் தான் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். அவங்க அதை எழுதும்போதே அவங்க பதிவு பண்ணது இந்திய நாட்டில் போகிறதா இந்தியர்கள் தான், எல்லாருக்கும் இந்தியர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அது எந்த ஒரு மதம் சார்ந்து இருந்தாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இந்திய நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்தியர்கள் தான். அவங்களுடைய பாதுகாப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மூளை ஆனால் இந்தியராக பிறந்தா கூட மூளை எப்படி வேலை செய்யணும்னா பிரிட்டிஷ்காரனுக்காக வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? பிரிட்டிஷ்காரனுக்காக வேலை செய்யணும். நம்ம போடக்கூடிய உடை, நம்ம பேசக்கூடிய மொழி எல்லாருமே ஆங்கிலம் தான் பேசுகிறோம். இன்னைக்கு பேசக்கூடிய சகஜமாக பேசக்கூடிய வார்த்தையிலே வந்து பாதி சொத்துக்கு மேலே ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறோம். நானாக கூட அப்படி தான் பேசுகிறோம். அதுதான் அவங்களுடைய பிளான், திட்டம். அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை நம்மளும் பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். இங்கிலீஷில் பேசினா இன்றைக்கி மதிப்பு மரியாதைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழில் பேசுனா கேவலன்ற மாரி ஆகிப்போச்சு.
கேவலம் தமிழை இன்னைக்கு தமிழில் பேசுனா தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதே ஒரு இங்கிலீஷில் யாராவது ஒருத்தர் பேசணும்னா அவங்களுக்கு அறிவு கூடன்னு பார்க்கணும். ஒரு தான் மொழியை கற்றுக்கிட்டு அறிவு கிடையாது. நம்ம இங்கிலீஷ் பேசினாதான் நம்ம ஒரு உயர்ந்தவங்க நினைக்கிறேன். நம்ம எத்தனை மொழி வேணா பேசலாம், தப்பு கிடையாது. நம்ம எத்தனை மொழி வேணா கற்றுக்கலாம், எந்த மொழி வேணா பேசலாம். அது வந்து அறிவை தான் கூட்டமாக நம்மளுடைய தாய்மொழிக்கு மட்டும்தான் நமக்கு எளிமையா சிறந்த ஊக்கத்தையும் நாட்டு பண்பையும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது நம்மளுடைய தான் தாய்மொழியில மட்டும்தான் இருக்கும். அதை வந்து யாருமே இன்னைக்கு பெரிய அளவுல பின்தொடராம அந்நிய நாட்டு சித்தாந்தத்தை மாறிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% பாத்தீங்கன்னா வந்து அந்நிய நாட்டு சித்தாந்தம் தான் நம்ம கலாச்சாரத்தை நம்ம இப்பதான் பின்பற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நம்மளோட வருஷப்பிறப்பு கூட தமிழ் வருஷப்பிறப்பு சித்திரை ஒன்று வருஷப்பிறப்பு பெரிய அளவுல யாருமே தமிழ்நாட்டுல கொண்டாடுறதே கிடையாது. தமிழர்களே கொண்டாடுறது கிடையாது. சிறு பேருக்கு அங்க போய் போறாங்க, பாதி விழுந்து வாடுறாங்க, நடுவுல கேக்கு வெட்டிங்க ஒருத்தர் பூசிக்கிறாங்க. இது போல அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை நம்ம இங்க கடைபிடிக்க வேண்டிய அதுதான் நல்லது. அதுதான் இன்னைக்கு வந்து கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் நம்ம வந்து அதுக்குண்டான வழிமுறையா தான் இன்னைக்கு இருக்கோம். அது போல இல்லாம நம்மளும் ஒரு கலாச்சாரத்தை நம்மளும் ஒரு அடையாளம். வெளிநாட்டுல இருந்தா ராமேஸ்வரத்துல வந்து ராமேஸ்வரத்துல வந்து இன்னைக்கு அவங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, தெரியுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க, தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்துல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து 50-60 பேர் ஒன்னா உட்காந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதோடைய மகிமை தெரியாம இருக்கு. இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மறைச்சு நம்மளுக்கு வேற விதமா ஒண்ணுதான் புகுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் அதை தேடி பாருங்க. ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா அதெல்லாம் தேடி பாருங்க. சேலத்துல மாநாடு தெரியுங்களா? 1945 நமக்கு தான் சுதந்திரம் கிடைச்சு. 1943 சேலத்துல மாநாடு. ஒரே தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுங்களா? இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம். எங்க சேலத்துக்கு மனைவி நம்ம எப்படி இருந்து பாருங்க, என்ன நடக்குது சேலத்துக்கு. அதுதான் காரியத்தை நடத்தும் அந்த வாசிக்கிறது யாருன்னு பாருங்க. இது போல இன்னைக்கு அது போல நீங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு கட்சி போகுது. எங்க தமிழ்நாட்டு சேலத்துல அந்த தீர்மானத்தில் நம்ம தீர்மானம் இப்ப நம்ம நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம், நம்ம ஒரு தான் தீர்மானம் போடலாம். இப்போ தீர்மானம் போட்டு செஞ்சு கொடுங்க. அது பேர் தான் தீர்ப்பாரு. அந்த சேலத்துல மாணவர்களுக்கு சுதந்திரம் நாங்க அறிவிப்போம். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு செய்தி. சொல்ல முடியும், அந்த தாய்மே உங்களுக்கு பெரிய விஷயம் சொல்ல முடியாது. ஆனா இது வந்து பேசுறேன் சொல்றாங்க. இது மட்டும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளாக தான் சொல்றேன். நீங்களும் தேடி பாருங்க, வரலாறு தேடி பாருங்க, வரலாற தேடி பாருங்க. சுற்றி ஒரு கல் கட்டுறாங்க, சொல்றியா இல்லையா இல்லை வந்து சொல்றியா சாவரியா சொல்றியா ஹைட் இவ்வளோ தூரம் ஏறி போகுது. சின்ன பையன் 9 வயசு பையன் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருப்பான், 12 வயசுலேயே கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. இவ்வளோ தூரம் சின்ன வயசு பையனுக்கு இவ்வளோ தூரம் ஹைட்டு வரும்போது சொல்கிறாங்க. அப்போ தான் பெரிய பையன் பக்கத்தில் அழுகுறான். அப்போ உடனே சின்ன பையன் சொல்கிறான், ஏன்டா சாவத்துக்கு அழுவுரு, நம்மளுடைய தான் நம்ம நாட்டு தான் தேசத்துக்காக நம்ம தான் உயிர் தேவை செய்ய போகிறோம், அதுக்காக அழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, சின்ன பையன் சொல்லும்போது நீங்களாம் நம்ம அப்பா எவ்வளோ வீரமானவர், இப்படி அழுவுறியா உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு சின்ன பையன் சொல்கிறான். அப்போ பெரிய பையன் சொல்கிறான், அப்படி தெரியாத விஷயம்
உனக்கு முன்னாடி பிறந்தவன் நான், இதோட 3 வயசு பிறந்தவன் நான். இதெல்லாம் புலிகளை முதல் சாக போகிற ஆளு நீ. தேசத்துக்காக எனக்கு முன்னாடி நீ தான் உயிர் தியாகம் செய்ய போறியே, அதை நினைச்சு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்குது. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி தான் ஏற்படுது நாட்டு. அதுக்கப்புறமா நம்ம படிப்படி இது போல நம்ம ஒவ்வொரு விஷயம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ வீரம் இருந்திருக்கு, அவ்வளோ ஒரு வீரம் இருந்திருக்கு. அப்படி ஒரு தேசமிக்க ஒரு நாடு நம்மளுது. அந்த நாட்டை நேசிப்போம், போற்றுவோம், என்றைக்குமே அந்த நாட்டை மதிப்போம். நாடு இல்லைன்னா வீடு கிடையாது, வீடு இல்லைன்னா சோறு கிடையாது, சோறு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நாடு நம்ம வெளிநாட்டிலலாம் அவ்வளோ போர், அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா அவ்வளோ அமைதியாகவே இருக்கிறதுனால காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமை இருக்கிறதுனால தான் இந்தியா இன்னும் அமைதியான நாடாக நம்ம எங்க உலக நாடெல்லாம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடக்குது, அந்த நாடு இந்த நாடு தாக்குதல் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் மிக भारत माता की ओम काली ओम काली जय जय काली वीरवेल வெற்றிவேல் वीरवेल வெற்றிவேல் विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात राजस्थान उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल नरसिंह गंगा जब सुवनाने जाने जब सुराशिष माने जाने जग जय दाता जय गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे वंदे मातरम. वंदे मातरम. எல்லாருக்கும் 77வது வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌரியமா இருக்கா? நல்லா இருக்குமா? எல்லாரும் நல்லா இருக்குமா? ஏதாவது குறை இருக்கா? குறை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. குறை இருக்கும். ஏன்னா இல்லைன்னு சொல்ல வச்சுங்க கடவுள் இருக்கோம், அவர்கிட்ட அவன் போக மாட்டான். அந்த விஷயம்லாம் இருக்கிறதுக்கு தான் நாம் ஃபஸ்ட்டு நம்ம உலகம் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றிட்டு போகணும். அடுத்தது நாம் வீட்டை காப்பாற்றணும். மூணாவது நம்ம தெருவில் இருக்கிறவனை காப்பாற்றணும். நம்ம வீட்டில் இருக்கிறவனை எப்படி நம்ம காப்பாற்றுறோமோ அந்த தெருவை காப்பாற்றணும்னா அந்த தெருவில் இருக்கிற விஷயத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன ஏது அப்படின்றது புரியுது. ஏதோ நம்ம வந்தோம், இன்றைக்கி என்ன இட்லியா, இன்றைக்கி பொங்கலா, இன்றைக்கி சாம்பாரா, ரசமா அப்படின்ட்டு ஏதோ பொங்கல் போடுறாங்க, சாப்பிட்டோமா போனோமான்ற விஷயத்தில் நம்ம எல்லாமே இருக்கோம். ஏதோ பண்ணுறாங்க சொல்லுங்கப்பா, ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, ஏதோ நாமளும் போய் ஏதோ வாங்கிட்டு போய் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு போனோம்னா அங்கே ஒரு இடம் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஏதாவது நம்ம சாதிக்கிறதுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது துணிவு இருக்கா? யார்கிட்ட இருக்க துணிவு இருக்கா? எப்படி நம்ம எப்படி செயல் பண்ண முடியும்? நம்மளால எப்படி செயல் பண்ண முடியும்? நாம் ஒரு ஏக்கம் இருந்தால் அந்த ஏக்கத்து மூலிமா அது கூட நாம் உடன்பாடாக இருக்கணும். அந்த ஏக்கத்து மூலிமா இருந்து உடன்பாடாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை சிந்தித்து செயல்பட்டு அதோட நடவடிக்கைலாம் எடுக்க முடியும்.
யாராவது நம்ம அது மாரி ஒழுக்கத்தக்கன்னு யாராவது நம்மளால யாராவது டெய்லியும் வாரத்தில் மாதத்தில் ஒரு முறை நான் மீட்டிங் போகிறேன், வாரத்தில் ஒரு மீட்டிங் போகிறேன், யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்குங்க பார்ப்போம். நான் போகிறேன், மாதம் போகிறேன், வாரம் போகிறேன், என் வீட்டில் வாரத்துக்கு வந்துடுறேன், கோயிலுக்கு போகிறேன், ஏதாவது சொல்லுமா? அங்கே போகிறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் சிந்தனையும் இருக்கும், நமக்கு எல்லா சிந்தனையும் ஓடுது. வீட்டில் இருக்கிற சிந்தனை எல்லாமே ஓடும், ஆனால் நாட்டில் இருக்கிற சிந்தனையும் ஓடும். ஆனால் நம்மளை வீட்டில் இருக்கிற வேலையை செய்ய முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்தால என்ன வேலை நமக்கு இருக்கா? வீட்டுக்கு போனோம்னா எங்கனா போய் சுற்றணும், எங்கனா போய் யாராவது பார்க்கணும், எல்லாம் அதாவது நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நமக்கு பேசணும்னு தோணும். ஆனால் நமக்கு முக்கியமாக இருக்கு வந்து ஒரே இடம், எங்கே போய் சுற்றி வந்தாலும் வீட்டுக்கு வந்து தூங்கணும்னு வந்துடும். அப்போது தூங்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு வரேன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கோசம் நம்ம மேலே கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து முதல் வணக்கத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்போ அவங்களையும் நமக்கு முதல் வணக்கம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் என்ன செய்யணும்? அவங்க கூட சேர்ந்து நாம் உடன்பாட வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யணும்னா என்ன நோக்கத்தோடு இருக்கணும்? ஒரு பொறுப்பாளர் ஒரு இன்சார்ஜ் சொன்னால் அந்த பொறுப்பாளரோட நம்பரை வச்சுருக்கப்போ அவர் கூப்பிட்றாரு, இந்தியாவுக்கு எந்த பொருள் சேர்க்கணும், ஒரு நாட்டில் எல்லாம் புட்டு வைக்கிறான், கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், எல்லா இதுவும் நடக்குது. அந்த வீட்டில் இது கூட போட மாட்டாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் அழகாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் அவங்களாம் நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாம் வந்தால் பார்த்து பேசிட்டு இருக்கோம், வந்தால் பண்ணுறோம், பாதுகாப்பு எப்படி வந்து போகலாம், நைட்டு முடிஞ்சே தூங்குறோம், அந்த குண்டு திரும்பி இங்கே வந்து விழுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? காஷ்மீரில் வந்து குண்டு பக்கத்தில் நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? காஷ்மீரில் வந்தான் நம்ம நாட்டை விழுத்து எத்தனை பேர் செத்தா? 26 பேர் 27 பேர் செத்தாங்கல்ல. யாராவது பேசணுமா? அவ்வளோதான். ஏன்னா அவங்க அது அந்த நேரத்தில் அதனால் இதான் வந்து அவர் அனுமதி சோதனை போட்டு எல்லாருக்கும் தமிழ்நாடு எல்லா விஷயத்தையும் இந்தியாவுக்கு பயந்துக்கலாம், பாகிஸ்தானுக்கும் அவங்க பயந்துக்கலாம். அவங்க சுற்றுறான். ஏன்னா ஜனநாயக நாடு அனுப்பிட்டான். ஆனால் அவர் அமெரிக்காவில் என்ன பண்ண, பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் மட்டும் ஏன் பண்ண? எல்லாருக்கும் பார்த்து இந்தியாவில் பார்த்து நம்ம நாட்டில் எல்லா இதுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாத்தையும் கிடைக்கிறவருக்கு பொதுவான ஒரு வேலை அதெல்லாம் நமக்கு தேவை. இருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருந்து யாராவது ஃபோன் பண்ணாலும் உடனே ஏதாவது ஒரு நடக்குதுன்னா டக்குன்னு அந்த ஏரியா யார் இருக்காங்க? ஏழு யார் பேர் தெரியும்? இந்த தெருவு மட்டும்தான் தெரியுமா? இந்த 7 இது மட்டும் சுற்றுறாரா? அவர் எல்லாத்துக்கும் சுற்றுறாரு, எல்லாத்துக்கும் போகிறாரு. இப்போ அவருக்கு கூட தெரிஞ்ச பண்ணுறாரு விஷயத்தை வந்து நாம் அவர்கிட்ட சொன்னால் எல்லாரும் முன்னாடி பாக்குறீங்களா? ரோட்டை பாக்குறீங்களா? எல்லாருக்கும் வந்தவர்களுக்கு அனைவருக்கும் 177வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் எந்த இதுவும் வரக்கூடாது. எல்லாரும் வாசுதேவன் நம்மளுடைய செயற்குழுட உறுப்பினராக இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு போகிற அவுட்க்கு எல்லாரும் கொண்டு அவங்க சிதம்பரம் மாதிரி கப்பல் வெள்ளக்காரன் கூட போட்டி போடுற அளவுக்கு யாரும் வியாபாரம் பண்ணலை. 2 கப்பல் வாங்கி வணிகம் பண்ணாலே வெள்ளக்காரனே மறந்து போயிட்டான். என்னடா இவன் நமக்கு போட்டியாக வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வடக்குலையும் சரி தெற்குலையும் சரி அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. என்னன்னா ஃப்ரீ கப்பல் நம்ம மக்கள் கொஞ்சம் சுயநலவாதியாக இருந்த இவரை புறக்கணிச்சுட்டு வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த ஃப்ரீ கப்பலில் போனதுனால இவருடைய கப்பல் கம்பெனி நஷ்டத்தில் போச்சு. 2
அந்த கப்பல் விற்கிற நிலைமைக்கு வந்தார். தூத்துக்குடியில் 1872 பிறந்தார். பக்கத்து ஊர் வந்து பாரதியார் கூட, அவரும் இவரும் பக்கத்து ஊருக்காருங்க. ராமகிருஷ்ணா மடத்தில் தான் இவருக்கு வந்து இந்த சுதந்திர போராட்டம் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் வந்தது. இவர் சொத்தை இருந்துட்டு கலைஞர்னாகி ஆங்கிலேயரால் அடிமைப்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு மாடு இருக்க வேண்டிய வேலையை இவர் செய்ய வச்சுருக்காங்க. ராட்டையை சுத்த விட்டுருக்காங்க. முதல்ல கை பலத்தை வந்து இழக்க வச்சுருக்காங்க. கால் பலத்தையும் இழக்கணுன்றதுக்காக மாடு இருக்கிற மாதிரியே மனுஷனை இவரை பயன்படுத்தி சிறையில் 2 ஆயுதம் நடத்திருக்காங்க. இவ்வளோ நடந்த பிறகும் இறக்கும் தருவாயில் அவங்க குல வழக்கப்படி சிவபுராணம் பாடணும். ஆனால் சிவபுராணத்துக்கு பதிலாக அவர் சொன்னது எந்த தனி நீங்கள் தேசிய நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்னு தான் சொல்லிட்டு அந்த பாட்டை தான் பாடினார். இந்த மாதிரி நாட்டுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்காகவே இருந்தார். அவர் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா மளிகடையில் வேலை செஞ்சுருக்காரு, அண்ணனை வச்சுருக்காரு. அது எந்த சூழ்நிலையும் அவருடைய சிந்தனையும் நாட்டுப்பட்டு பின்வாங்கவே இல்லை. வெள்ளைக்காரன் இவ்வளோ துன்புறுத்தினாலும் வெள்ளைக்காரன் கூட தொழில் போட்டி பண்ணி வணிகத்து மூலம் இந்தியாவை அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான்றதை உணர்ந்தார். அப்படி இருந்தாலும் அனைத்து வெள்ளைக்காரங்களும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. திரும்ப அவருக்கு வழக்கறிஞர் வாய்ப்பு கொடுத்தார் வேலஸ்ன்றவர். அவருடைய நினைவாக வந்து தன்னுடைய பையனுக்கு வேலஸ்ன்ற பேரை வச்சார். அதனால் அனைத்து வெள்ளைக்காரங்களையும் கெட்டவங்களாக காட்ட முடியாது. குடியரசு தினம் வந்து நீங்கள் கொண்டாடுறோம். அப்போது நம்ம எதுக்கு குடியரசு தினம் நிறைய விஷயம் நீங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள். அப்போது அந்த டாபிக்லாம் தொடாமல் சட்டம் சம்மந்தமாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா குடியரசு தினத்துக்கும் பேசணும், இப்பயும் பேசணும். சட்டம் சம்மந்தமாக மெயினாக இந்த குடியரசு தினம் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? நாட்டு உணவு சட்டம் கேட்கிற நாள் சட்டம் இந்திய அரசாங்கத்துக்கு சட்டம் கேட்கிற. அப்போது நம்ம நார்மலாக ஒரு சுதந்திர தினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரோட்டில் எல்லா இடத்துலையும் கட்டியிருப்பாங்க, கொடி ஏற்றுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது நமக்கு மக்களுக்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குடியரசு தினம் என்னங்கிறத ஸ்கூலில் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. குடியரசு தினம்னா வரணும், அதில் கொடி ஏற்றுவோம், நாட்டில் கொடுப்போம், ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த குடியரசு தினத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரிவேல் வெள்ளக்காரங்க ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தால் கொண்டு வரப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது ப்ரிவேல் ஆச்சு. இந்த ஆக்டை அபாலிஷ் பண்ணி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்தியா 1947 குடியரசு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்காக அன்றைய சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற திரு பாபா சாஹிப் அம்பேத்கர், அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேருவாக இருந்தார். அவர் தலைமையில் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் பேர் போடுறாங்க. அவங்க வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கிட்டு அதை ஒப்புதல் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் கொடுக்கணும். அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட வேலை என்னென்னா, இந்தியா நாடு சுதந்திரம் வாங்கிடுச்சு, இந்த நாட்டுக்கு ஒரு இவர் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஒரு ரகசிய கூட்டம் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து சுப்பிரமணிய இவங்கெல்லாம் எல்லாமே கூட்டம் போட்டு இவங்கெல்லாம் ஒரு அமைப்பில் இருந்தாங்க, ஒன்றா கொடி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறான், ஆங்கிலேயர் போட்டு அடிக்கிறான். அவர் கீழே வந்தப்போ கூட என்ன பண்ணல, தேசிய கொடியை கீழே போடல. அப்போ அவர் உள்ளறப்ப கத்தின வார்த்தை வந்தே மாட்டோம். அப்போது போனோம், எந்த விதமான தகவல் தொடர்பு சாதனமோ இல்லாதப்பயே அங்கேருந்து ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொண்டு வந்து நமக்காக எவ்வளோ உயிர் தியாகம், எவ்வளோ பேர் நம்ம உயிரை தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இருக்காங்க நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள். ஒரு நிகழ்வு தான் பாப்பிரெட்டிப்பட்டியில் சுப்பிரமணிய சிவாஸ் வந்து என்ன இருக்கு சமாதி. பாப்பிரெட்டிப்பட்டிக்காரர்னு ஒருத்தர் சொன்னார், எங்க தர்மபுரி எனக்கு சொந்த ஊர், நான் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்னாரு. அங்கே சுப்பிரமணிய சிவா சமாதி இது உங்களுக்கு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டேன். அங்கே இருக்கா, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் போயிருந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சுப்பிரமணிய சிவா சமாதி, அதுக்கு பக்கத்தில் அவரோட நண்பரோட சமாதி, இது எல்லாமே கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசோட வளாகத்தில் இருக்குது. கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டு டூரிசம், அதெல்லாம் நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் விஷயங்கள் வந்து படிக்கலாம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்லாம் தமிழ்லேயே இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. அதை வாங்கி படித்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள்.
இப்போ கூட இன்னொரு இடத்துல பேசுகிறேன், எல்லாம் ஸ்கூல் பசங்க. அவங்க கிட்ட போய் நான் இன்னைக்கு என்ன தினம்னா எதுக்கு கொண்டாடுறீங்க தெரியாது, எதுக்கு சாக்லேட் கொடுப்பான், தேன் மிட்டாய் கொடுப்பான், எதுக்கு தெரியாது, எங்கே தெரியாது. ஸ்கூலுக்கு போனால் கொடி குத்துவோம், இந்த நெஞ்சுக்கு இந்த கொடி குத்திப்போம், ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுவோம், ஏதாவது கலர் பேண்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க, வந்துடுவோம். எத்தனை பேரோட தியாகம், எத்தனை வருஷம் உழைப்பு, உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீளமான அது ஒரு பெரிய பொருள் தான். எனக்கே கேஸ் இருக்குதுன்னா அந்த கேஸோட தன்மையை பொறுத்து தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். என்னாலே என் போட்டோ போட்டோ போறீங்க பாரு. நீங்க 2 பர்சனல் கொடுங்க. அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது? சாதாரண விஷயம். எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குமோ அந்த ஏற்றத்தாழ்வு சங்கத்துல கிடையாது. பணத்தால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்துல கிடையாது. யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள் இல்ல. ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கி ஜெய், அவ்வளவுதான். அதே போல தனி நபர் துதி பாடுறது கிடையாது ஆர்எஸ்எஸ்ல. நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி, அப்படி கை தட்டுறதுலாம் கிடையாது. தனிநபர் துதியெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்துக்கு தான் சங்க பதவிகள் அப்படிலாம் கிடையாது. சங்கத்துல பதவி இல்ல, பொறுப்பு. எங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநிலம் முழுக்க வேலை செய்யறது. அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள்ன்ற ஒரு புரிதல் இருக்குது. அதனால பதவி கிடையாது. ஆனாலும் அது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. அதே போல வாரிசு அடிப்படையில சங்கத்துல எல்லாம் பொறுப்பு கிடையாது. இந்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு அடுத்து இவர் பையன் தான் தலைவர், அதுக்கு அடுத்து அவர் பேரன் தான் தலைவர். அப்படியெல்லாம் சங்கத்துல கிடையாது. சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க. சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும். இதை விட ரொம்ப முக்கியம், ஆர்எஸ்எஸ்ல சுயநலக்காரர்கள் நீங்க யாரையும் பார்க்க முடியாது. தேசம் வானளாவும் நம் கொடியின் கீழ் நம் பெரும் தலைவரானையிடின் யாவும் அர்ப்பணம் செய்திடுவோம். எங்கள் தேசம் உயர் தேசம், பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம்